Saturday, being Saturday dedicated to our Blessed Virgin Mary also. Today's Gospel. Surely goodness and mercy shall follow me all the day of my life. In his ministry, Jesus forgets about his needs for food or rest. He invites his apostles to rest for a while, but he himself, filled with compassion for the people, goes ahead teaching them. Such is the care, concern, and mercy of Jesus towards us. In the special Jubilee year of mercy, let us be convinced of God's mercy towards us and experience it by showing it to others in our words and deeds. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன்னாமும் நான் சொல் வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன்னாவும் நான் சொல் வேண்டும். தேடும் மான் போல தேடி நின்றேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே, என்னுள்ளம் நின்றாய் நிதம் என் பாதை முன்னே. இனிதாய் நீ சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் நான் சொல்ல வேண்டும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பிப்ரவரி மாதம்
திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுபிடிக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. என்றுமுள்ள கடவுளின் உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இந்த மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்தால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகரங்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் கூடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. உமக்கு புகழ். He had compassion on them because they were like sheep without a shepherd. அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல்
இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, The Lord is my shepherd, I shall not want. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த சங்கீதத்தை நம் உள்ளத்தில் உணர்வாக, மூச்சாக, ஜெபமாக இருத்தல் வேண்டும். ஆண்டவருடைய மிக சிறந்த பண்பை வெளிக்காட்டுகின்ற ஒரு சங்கீதம். இஸ்ராயேல் மக்களுடைய முழுமையான வாழ்க்கை வாழ்வாதாரம் இந்த ஆடு மாடுகள். ஆகவே ஒரு ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கக்கூடிய உறவை ஆண்டவர் தனக்கும் தன் மக்களுக்கும் நிலைப்படுத்துகின்றார். அந்த ஆயனை போல, நல்ல ஆயனை போல, நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான் என்றெல்லாம் சொல்லப்படுவது, நாம் வேதத்தில் படிப்பது எல்லாம் ஒரு சாரமாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகள் நமக்கு அந்நியமாக இருக்கக்கூடாது. மாறாக மிக மிகவும் பரிச்சயமாக இருக்க வேண்டும். நான் மட்டுமல்ல, நம் பிள்ளைகளுக்கும் ஒரு மனவல்லிய ஜெபமாக சொல்லி தருதல் வேண்டும். ஒரு இளம் குருவானவர் அமெரிக்காவுக்கு போவதற்காக விசா ஆபீசரிடம் போகிறார் சென்னையில. இந்த விசா ஆபீசர்கள் எல்லாம் ரொம்ப படு ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அவங்க கேட்கிற கேள்விகள் கடன்னு ஒரு 5-6 கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கும் யதார்த்தமாக பதில் வந்தால் பாஸ், இல்லைன்னா ஃபெயில். ஆகவே பாக்குறாங்க, பாஸ்போர்ட்டை பாக்குறாங்க, இவர் ஒரு கத்தோலிக்க ஃபாதர் என்று பாக்குறாங்க. ஆகவே என்ன கேட்கிறாங்க பாருங்க, நேற்று சண்டே, நேற்று நற்செய்தி என்னன்னு இப்படி விழிக்கிறார். என்னன்னு தெரியல. ஏன் நீங்க பூச வைக்கலையா அப்படின்னு கேட்டார். அவர் ஒருவேளை ஒரு கத்தோலிக்க ஆபீசராக இருந்திருக்க வேண்டும். பூச வச்சேன், நான் இங்க ஒரு கெஸ்ட் பிரீஸ்டாக வந்ததுனால அங்க பங்கு சாமியார் பூச வச்சார், நான் பக்கத்துல நின்று கன்சலபரேஷன் பண்ணேன். சரி, அடுத்தது ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. சங்கீதம் 23 என்ன? என் ஆயன் ஆண்டவர், எனக்கு என்ன குறைவு? The Lord is my shepherd, nothing I shall want. உள்ளத்திலேருந்து வந்திருக்கணும். வரல, தெரியல, கேத்தலிக் பிரீஸ்ட் சொல்ற, வீசா ரெஃப்யூஸ்ட். இங்க உள்ளூர்ல குப்பை கொட்டுங்க, அமெரிக்காவில் போய் குப்பை கொட்டுறது அப்புறம் இருக்கட்டும். நடந்த உண்மை, வலிக்கின்ற உண்மை, அதிர்ச்சி தருகின்ற உண்மை. ஆகவே நாம் படிக்கின்ற வேத வசனங்கள் எப்பொழுது நம்முடைய வாழ்வின் சாரமாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் நான் இறைவனுக்கு ஏற்றவனாக இருக்க முடியும். அதே இன்னொரு கான்ட்ராஸ்ட், சேஷனை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு தேர்தல் அதிகாரியாக இருந்து ஒரு தேர்தல் அதிகாரிக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, ஜனாதிபதியை விட அதிகாரம் உண்டு என்பதை நிரூபித்து காட்டியவர். அவர் காலத்துலதான் இந்த தேர்தலை மிக மிக கண்ணியமாக, ஒழுங்காக, எந்த ஊழலும் இல்லாமல் தைரியமாக நடத்தியவர். சன் டிவியில அப்ப ரவி பெர்னாடு இருந்தார் ஆங்கராக. அவரு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர் தான். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார், ஐயா நீங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய பதவியில இருக்கிறீங்க, எல்லா விதமான பதவி, அதிகாரம், காசு, பணம், பெயர், புகழ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு, ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கிறதா? அப்ப அவர் உடனே சொன்ன பதில், நீ ஒரு கிறிஸ்டியன் தானே, உனக்கு தெரியாதா? என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? எனக்கு ஒன்னும் குறையில்லை. நான் அங்கி பட்டெல்லாம் கட்டிட்டு இருந்தேங்க, அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆகா, என்ன மனுஷன் இவரு, ஒரு இந்து மனுஷன், அவருக்கு என்ன குறை தெரியுமா? அவருக்கு பிள்ளை இல்லை, வாரிசு கிடையாது. ஆகவே என்ன சொல்லி இருக்கலாம்? யதார்த்தமாக கடவுள் எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தார், பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை இல்லை, அதுதான் குறை, மற்றபடி ஒன்றும் குறையில்லை சொன்னா தப்பே இல்லை, யதார்த்தமான பதில். ஆனால் அதை ஒரு குறையாக நினைக்காமல் சங்கீத வார்த்தைகளை அவர் எவ்வளவு தூரம் உணர்ந்திருப்பார் என்றால், அந்த ஸ்பான்டேனியஸ் பதில் வந்தது பார்த்தீங்களா?
உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதா? என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? அப்படி என்றால் மனத்தளவிலே இந்த சங்கீதத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்றுதானே அர்த்தமாகும். இவர் எங்க இருக்கிறாரு? இந்த கத்தோலிக்க குருவானவர் எங்க இருக்கிறாரு? நீ இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், உன்னுடைய கடமை, அது மக்களுக்கு போதிக்கின்ற கடமையும் உனக்கு இருக்கிறது. இதை அப்படியே தண்ணிப்பட்ட பாடமா படிச்சு வச்சிருக்க வேண்டாமா? பிங்கர் டிப்ஸ் இருக்க வேண்டாமா? ஒரு இந்து மனுஷன் சொல்றாரு, பாத்தீங்களா? இதுதான் சான்று பகர்தல். ஆகவே என்னுடைய சான்று என்ன? நான் எதை படிக்கிறேன், அது என்ன எனக்கு கூறுகிறது என்கின்ற ஒரு தெளிவும் ஒரு துணிவும் வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறேன், என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? அதான் என்னுடைய மோட்டோ. என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? அவர் ஆயனாக இருந்து வழி நடத்துகிறார், நான் ஆயனாக இருந்து இந்த பங்கை வழி நடத்துகிறேன். நல்லாயனே, இட்டர்னல் குட் ஷெப்பர்ட், bless me, உங்களுடைய வழியில் நடக்க எனக்கு உதவித்தார், கரம் பிடித்து வழி நடத்தி செல்லும். இப்படி மானசீகமாக ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தோம் என்றால் எத்தனை சங்கீத வசனங்களை நாம் உயிர் மூச்சாக என்னுடைய வாழ்வாக இருத்தல் வேண்டாம். சங்கீதம் 100 இன்னும் அதிகமாக இதை வலியுறுத்துகிறது பாருங்கள். We are his people and the sheep of his flock. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பசிலிக்காவில் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த நன்மை முடிஞ்ச உடனே பாடுவேன், எல்லா மக்களும் பாடுவாங்க. அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். எல்லாரும் பாடுவாங்க, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர். ஒரு சின்ன பையன் அப்பாவோட கோயிலுக்கு வரான், அவர் படைப்புகள் நாம் பாடினோடனே, அப்பா அப்பா பூசை முடிஞ்சிருச்சு, பாப்பா போலாம். இந்த பாட்டு பாடுனா பூசை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதான் அவனுக்கு தெரியும். நான் அப்பாவாக இருந்து நல்ல பாட்டு, இது சங்கீத பாட்டு, ஆண்டவர் தான் நம் ஆயர், நாம் எல்லாம் அவருடைய மக்கள் என்று அந்த சின்ன உள்ளத்திலே இந்த விதையை ஊன்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பாடும் பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விசுவாச உணர்விலே வளர்வான். Good shepherd who was willing to lay down his life for his sheep. நல்ல ஆயர் தன் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். Far from us be the wrongful idea that God is without sympathy. ஒரு அருமையான கருத்து. கடவுள் நம் மீது இரக்கமில்லாதவர் என்னும் தப்பறையான எண்ணம் நம்மை விட்டு வெகு தொலைவில் இருப்பதாக. நம்ம அநேகருக்கு ஒரு கருத்தும் பண்பும் உண்டு. கடவுள் என்ன கண் நோக்கவே மாட்டேங்கிறார், கடவுள் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார், என்னத்துக்காக இப்படி நடக்கணும் அப்படின்னு கடவுளை கேள்வி கேட்கிறோமே, தவறு. நம் மீது இரக்கம் இல்லாதவரா? அன்பை ஆண்டவர், ஆற்றல் மிக்கவர், இரக்கம் உள்ளவர், ஈகை கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர் என்பது தானே அவருடைய இலக்கணம், தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். அப்படி இருக்கவர் எப்படி இரக்கம் இல்லாதவராக இருப்பார்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம தவறுதலாக புரிந்து கொள்கிறோம். ஒரு சின்ன குழந்தை கத்தியை கையில வச்சிருக்குது, அம்மா அதட்டி அந்த கத்தியை புடுங்குறாங்க. உடனே அந்த குழந்தை நினைக்கணும், பத்தியா இந்த அம்மா எனக்கு தேவையானதை கொடுக்க மறுக்கின்றாள், எனக்கு அம்மாவை பிடிக்கவில்லை சொன்னா நம்ம அது சரியான கருத்தை ஏற்றுக்கொள்வோமா? புள்ள ஆசைப்படுது அப்படின்னு கொடுத்துருவோமா? ஆக இதை விட இறைவன் என்னை முழுமையாக தெரிந்தவர், அறிந்தவர், புரிந்தவர். எனவே அவருக்கு தெரியும் அனைத்தும் அவருடைய சித்தம் என்று எப்பொழுது அவருடைய சித்தத்துக்கு அடிபணிகிறோமோ அப்பொழுது நாம் தேவதாயினுடைய பிள்ளைகள். தேவதாய் அதான் செய்தாள். ஒரு இளம் கன்னிகை, வாழ்க்கையினுடைய பெருத்த அனுபவம் அவருக்கு இல்லை. இருப்பினும் அவளுக்கு தெரிந்த வகையில் இது எங்கனம் இயலும், இது எப்படி சாத்தியம்? யதார்த்தமான ஒரு கேள்வி. ஆனால் பரிசுத்த ஆவியினால் இது நிகழும் என்று அவளுக்கு சொன்ன பிறகு இதோ ஆண்டவருடைய அடிமை. என்ன ஒரு அடக்கம் பாருங்கள். இன்றைக்கு கூட ஒரு 105 வயதை தாண்டிய ஒரு முதியவர் நெல்லித்தோப்பில் இருக்கிறாரு. அப்ப அந்த பங்குல நான் இந்த பாரிஸ் கவுன்சில் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு விதிமுறைகளை சொல்கிறேன். அந்த விதிமுறைகளில் யாரும் இந்த தேர்தலுக்கு வேட்பாளராக நிற்கக்கூடாது. இது அரசியல் தேர்தலை போல அல்ல. அந்தந்த பகுதியில் இருப்பவர்கள்
உங்களுக்கு பிடித்தமானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அப்ப இவர் வயசானவர், என்னை விட வயசானவர். அவர் எழுந்து நின்று ஒரு கேள்வி கேட்டார். ஃபாதர், இது உங்களுடைய திட்டமா திருச்சபையினுடைய திட்டமா? அப்ப நான் உடனே அந்த தமிழக திருச்சபையினுடைய விதிமுறைகள், பங்கு பேரவைகளுக்கான விதிமுறைகளை எடுத்து காட்டு, இதுதான் விதிமுறை, தமிழக திருச்சபை பரிந்துரைக்கிறது. அப்ப அவர் சொன்னார் பாருங்க, அப்படி என்றால் அதை ஏற்றுக்கொள்கிறேன், ஆமோதிக்கிறேன், நோ மோர் கொஸ்டின்ஸ். வயதான மனிதர் எப்படி நடந்து கொண்டார் பாருங்கள். திருச்சபையின் சட்டமா, ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் இந்த பண்பினுடைய சிகரம். எனக்கு தெரியும் நீ என்ன சொல்றது, தான் என்ற அகங்காரம், எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன எனக்கு நாட்டாம பண்றது. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபைக்கு திண்ணமான சுயாதீனத்தை தந்தருளும். அது பழைய தமிழ். திண்ணமான சுயாதீனம் சொன்னா உறுதியான மனத்தெளிவோடு மக்களை வழிநடத்தக்கூடிய வகையில் அதற்கு சுயாதீனத்தை தந்தருளும். இந்த ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கின்றோம். அருமையான ஜெபம். முதல் வெள்ளிக்கிழமையில இயேசுவின் திரு மனுக்குலத்தை ஒப்புடுக்கிற ஜெபம் இருக்கிறது. இயேசுவின் திரு நிந்தை பரிகார ஜெபம் இருக்கிறது. அற்புதமான ஜெபங்கள். இவைகள் எல்லாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நம் உள்ளங்கள் பண்படுத்தப்படும். இல்லைன்னா தாந்தோண்டிதான். ஆண்டவருடைய வழிமுறைகள் நம்மை பண்படுத்த வேண்டும். இதோ இந்த சங்கீதங்கள் நம் ஆயனுடைய பின்னால் செல்லக்கூடிய வகையில, it is the heart that experiences God, not the reason. பிளேஸ் பாஸ்கல் ஒரு பெரிய விஞ்ஞானி, அறிவாளி. அவர் ஒரு முறை ட்ரெயின்ல பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாரு. பக்கத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பெருசு என்ன படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு கிண்டலா கேட்குறாங்க. நான் பைபிள் படிக்கிறேன்ப்பா. பைபிள்ல என்ன போட்டிருக்குங்க? இயேசு தண்ணீரை ரசமாக்கினார் கானா ஊர்ல, அந்த பகுதியை படிச்சுட்டுங்க. இன்னுமா அதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கிண்டல். சரி, அவர் பாட்டு பேசாம படிச்சுட்டு, அவர் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. நீங்க யாரு பெரியவரே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நானா? விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. பிளேஸ் பாஸ்கல், த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், பிரான்ஸ்ல. வாய் அடைச்சு போச்சு உங்களுக்கு. இவ்வளோ பெரிய அறிஞர் முன்னாடியா நம்ம இப்படி பேசணும்? இதுதான். இட் இஸ் த ஹார்ட் that experiences God, not the reason. அறிவு அல்ல. பகுத்தறிவு சும்மா பிதற்றும். ஆவியால் இட்டிலி வேகம் குழந்தை பிறக்குமா? பச்சைப்படுத்துகிறார்கள் பார்த்தீர்களா? இது ரீசன், பகுத்தறிவு. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எனது பாக்கியம் என்று பணிந்து தன் வாழ்வை அர்ப்பணித்தாரே மரியாள், அது the heart that experiences God. அதைத்தான் அகுஸ்தீனார் சொல்லுவார். உதரத்தில் தாங்குவதற்கு முன்னால் தன் உள்ளத்தில் அந்த வார்த்தையை சுமந்தவர் மரியாள். அற்புதமான வார்த்தை. The word became flesh, verbum caro factumus. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அவர் அப்படி உதரத்தில் தரிப்பதற்கு முன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் தரித்தவர். ஆகவேதான் இறை சித்தத்துக்கு பணிந்து ஏற்றுக்கொண்டார். இதயமே கடவுளை பற்றி உணர்கிறது அன்றி காரணம் கேட்பதல்ல. We say, I must not be going fast enough, so we go faster. நாம் தேவையான அளவு வேகமாக செல்லவில்லை என்று சொல்லிக்கொண்டே வேகமாக செல்கிறோம். We often cannot get rid of our obligations, children, wife, work. It would be to betray ourselves, and yet we must find God in these realities. நமக்கு பொறுப்பு உண்டு. நம்முடைய கடமைகளிலிருந்து அடிக்கடி தள்ளி இருக்க முடியாது. குழந்தைகள், மனைவி, வேலை, அது நம்மையே துன்பத்திற்கு இட்டு செல்லும். இருப்பினும் இத்தகைய உண்மைகளில் கடவுளை அறிந்து கொள்ளுகிறோம். Here and now. The kingdom of God is now here. இறைவனுடைய அரசு எங்கே இருக்கிறது? என்னுடைய குடும்ப சூழ்நிலையில, நான் வேலை செய்கின்ற இடத்தில, நான் பணிபுரியும் தளத்தில, நான் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில இறைவன் அரசை கொண்டு வருதல் வேண்டும். அதற்கு நான் ஒரு சாட்சியாக விளங்க வேண்டும். You made us for you. Our heart is restless while not resting with you. உம்மை அடைந்தால் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்பது அகுஸ்தீனார். இறைமை உமக்காகவே படைத்தீர், எம் இதயம் உம்மில் அன்றி வேறு எதிலும் அமைதி கொள்ளாது. உழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, you guard and protect us from all evil. May always find rest, refuge
in the shelter of your presence. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எங்களை அனைத்து துன்பத்திலிருந்தும் அரணாயிருந்து காப்பாற்றும். நான் உம்முடைய பிரசன்னத்தில் பாதுகாப்பு பெற்று அமைதி காண்பேனாக. ஏற்று வரமருடும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீதில் இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றி. எழுந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இனிய உன்னாமம் போதிடும் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீ தமியோர் திரவியமே. அன்பேதே அன்பேதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பேது அன்பேது மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீ தமியோர் திரவியமே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.